ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு இன்றைக்கும் நம்ம வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெசிபி என்னென்னு பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு கூடவே எங்கள் ஊரில் நார்மலாக வந்து தேங்காய் சட்னி தான் பண்ணுவோம். இது வந்து காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்ச தேங்காய் சட்னி. சிக்கன் கிரேவி கூட இடியப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 11 o'clock போல் ஒரு மட்டன் சூப் பண்ணேன். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூளும் கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த சூப்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஸோ சின்ன வெங்காயம், ஜீரகம், தனியா, மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது குக்கரில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச மசாலாவும் அது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சூப்புக்கு. ஸோ 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலா வந்து எல்லா விதமான சூப்புக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் சூப் ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடலாம். ஸோ சாதமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து இப்போ வடிச்சிடலாம். ஸோ அடுத்தது நம்ம பாறை மீன் வச்சு வறுத்தரைச்ச மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ வறுத்தரைச்ச மீன் குழம்பு ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ரெசிபி வந்து நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம வந்து மிளகு போட்டு சூப்பராக ரசம் பண்ணிடலாம். ஸோ அப்போ டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரசமும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ரசம் ரெசிபியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரான் வச்சு ஒரு பெப்பர் தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ப்ரான் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ப்ரான் ஃப்ரையும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. நைட் டின்னருக்கு ரச சாதம் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.